அப்பா இப்ப விஜய் வந்து சினிமாவுல இருந்து வராரு. அதனால வந்து அவர் ஒரு நடிகர், அவருக்கு இடம் குடுக்க கூடாது, அவர் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான், இப்ப தம்பி மாதிரி உள்ள சின்ன பசங்க மட்டும்தான், இளைஞர்கள் கூட்டம் மட்டும்தான் விஜய் அவர்களுக்கு இருக்கு. இப்போ அனுபவம் சார்ந்தவங்க எல்லாம் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்லப்பா. அப்போ எம்ஜிஆர் ஐயா, கருணாநிதி ஐயா, இவங்க எல்லாம் சினிமால இல்லையா, ஜெயலலிதா அம்மா சினிமால தானப்பா வந்தாங்க. அவங்க எல்லாம் அவங்களுக்கு மட்டும் எப்படி இடம் கொடுத்தாங்க? இல்ல அவங்க எல்லாம் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு ஆசையில வந்தாங்களா, இல்ல மக்களுக்கு செய்யணுன்ற எண்ணத்துல வந்தாரா? எம்ஜிஆர் ஐயா சொல்லு. அதெல்லாம் கிடையாது. காங்கிரஸ் காலத்துல, காமராஜர் ஐயா காலத்துல பெரியார் தந்தை பெரியார் வந்து திராவிட கழகத்துல இருந்து உருவாக்கப்பட்டதுதான். கலைஞர், கண்ணதாசன், எம்ஜிஆர் எல்லாம் அவங்க 3 பேருமே ஒன்னா இருந்த காலங்கள் தான். அப்ப கலைஞர் வந்து 8-9 வயசுல திருவாரூர்ல இருந்து திராவிட கழகத்துக்கு பெரியாருக்கு கொடி தூக்குனவர். அது நிறைய படத்திலையும் போட்டிருப்பாங்க சின்ன வயசுல. அவர் அதுல இருந்து அரசியலை கத்து கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் எழுதி மாடர்ன் தியேட்டர்ல போய் ஒரு கண்ணதாசன் அவர் கதை எழுதிக்கிட்டு அரசியல்ல இருந்தாரு கலைஞர். கருணாநிதி ஐயா ஆமா, அந்த அரசியலை கத்துக்கிட்டாரு. அந்த அனுபவத்துல தான் அவர் வந்தாருங்கறியா? அவரு எம்ஜிஆர் வந்து அதே திராவிட கழகத்துல ஒன்னா இணைஞ்சு அவங்களோட பணியாற்றினார். சினிமா நடிச்சாரு, அவர் கதை எழுதினார். இதுதான் வித்தியாசம். அப்ப எம்ஜிஆர் ஐயாவும் அரசியல் அனுபவத்தோட தான் திராவிட கழகத்துல திமுக அவரு. இப்ப எம்ஜிஆர் ஐயாவும் வந்து சினிமா நடிச்சாலும் அரசியல் அனுபவத்தோட தான் வந்தாருங்கறியாப்பா? திராவிட கழக திமுகவுல அவரும் ஒரு தூணு தான் ஒரு காலத்துல. அந்த திராவிட கழக திமுகல வந்து அதை பிரிஞ்சு தான் அவர் அதிமுக ஆரம்பிச்சாரு. ஜெயலலிதா அம்மாவுக்கு என்ன அனுபவம் இருந்தது? ஜெயலலிதாவுக்கு வந்து அனுபவம் கிடையாது. எம்ஜிஆர் கூட இருந்தாங்கல்ல சினிமா நடிச்சுக்கிட்டு, இந்த அனுபவத்துல எம்ஜிஆர் கூட இருந்ததுதான் அந்த அரசியல் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு. சரி, இப்ப இவங்க 3 பேரும் சினிமாவில இருந்து வந்தவங்க முதலமைச்சர் நாற்காலிக்கு ஆசைப்பட்டு வந்தாங்களா, இல்ல மக்களுக்கு சொன்னதை செஞ்சாங்களா? அரசியலுக்கு வந்து மக்களுக்கு ஒவ்வொரு தலைவரும் போகல, கழிஞ்சு போகல. நம்ம வந்தா மக்களுக்கு இத மாதிரி செய்யலாமே, அதே மாதிரி வந்ததுதான் ஜெயலலிதா அம்மா, எம்ஜிஆர், கலைஞர் எல்லாம். காமராஜர் இருந்தார், சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் அவரு. சரிப்பா, இவங்க சினிமாவில இருந்து வந்தவங்க மக்களுக்கு செஞ்சாங்களா, செய்யலையா? எல்லாருமே செஞ்சிருக்காங்க. யாரும் மக்களுக்கு குறையாவே வைக்கல. அந்தந்த முதலமைச்சர் சேர்ல ஏறவல அவங்களுக்கும் மக்களுக்கு நல்லது செஞ்சாதான் அடுத்துட்டு போய் அவங்க ஜெயிச்சு வர முடியும். அவங்க நல்லது செய்யலன்னா எந்த முதலமைச்சரும் இந்த தமிழ்நாடு மக்களை ஏத்துக்காது. எல்லா முதலமைச்சரும் அந்த சேருக்கு வந்த பிறகு ஏழை மக்களுக்கு, எளிய மக்களுக்கு செஞ்சாங்க. சரிப்பா, அப்ப எதுக்குப்பா விஜய மட்டும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க? யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் ஒத்துக்குறாங்க. அவரு இன்னும் ஒரு 5 ஆண்டு இந்த அரசியல வந்து செல்வா கத்துக்கிட்டு அந்த முறையா அவங்க எப்படி வந்தாங்களோ அந்த முறைப்படி இவர் வந்தாருன்னா இவரையும் இந்த தமிழ் மக்களும் ஏத்துக்கிட்டு அவரு முதலமைச்சரா ஆக்க செய்யும். அவருக்கு வந்து இப்ப முதல்ல இப்பதான் போயிருக்காரு. இப்ப போய் அவங்களுடைய எதிர்ப்பு, இந்த கட்சியினுடைய எதிர்ப்பு, அந்த கட்சியினுடைய எதிர்ப்பு, இதெல்லாம் அனுபவிச்சு உள்ள பூந்து இவ்வளவு இருக்காங்கிற மாதிரி வந்த பிறகுதான் அதனுடைய அனுபவம் அவருக்கு வந்து சரியான நிலைப்பாடு வரும் அந்த கட்சியில. இப்ப உடனே நான் முதலமைச்சர் சீட்டு எனக்கு ஏறி உட்கார முடியும்னா முடியாது.